சார், அதாவது அமைச்சர் பொன்முடி இருக்காரு இல்லையா? அவர்கிட்ட மக்கள் எல்லாரும் தக்காளி விலை ₹100 ஆயிருச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ₹100 ஆனா என்ன? அதான் ₹1000 குடுக்குறோம்ல அப்படின்ற மாரி ஒரு பதில் ஒண்ணு குடுத்திருக்காரு. ஒரு அமைச்சர் இந்த மாரி பதில் குடுக்கலாமா? தக்காளி ₹100 விற்குதுன்னா அதுக்கு திமுக அரசு என்ன பண்ணும்? ஆனால் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஃபுட்டு அந்த நாட்டுக்கு தகுந்த மாதிரி ஃபுட்டு, நம்ம நாட்டுக்கு தகுந்த மாதிரி ஃபுட்டு. இல்ல அவ்வளோ தரமா அவங்க குடுக்குறாங்க. ஆனா இங்க இருக்கக்கூடிய பள்ளிகள்ல தரமா எப்படி உணவுகள் என்ன தரமா இல்லைன்னு பர்கரும் சொல்றாங்க. பீஸா வேற என்ன தரமா சார், கொடுப்பாங்க? அவங்க வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ் அந்த மாரி குடுக்குறாங்க. ஆமா. ஆனா நீங்க இருந்தா என்ன பண்ணுவ? உடனே ஒரு ஃபோட்டோ எடுப்ப. ஃபோட்டோ எடுத்து உடனே யூடியூப்ல வாட்ஸ்அப்பில் போட்டு விட்ருவேன். போட்டு விட்டா அந்த காட்சிகள வெளிய வந்துட்டு அது தான் சார் எப்போ? இருக்கு. அது அந்த காலம். இப்போ அந்த எல்லாம் வராது. காலம்ல சமீபத்துல இப்போ கூட நிறைய இடத்துல அதெல்லாம் நடந்துட்டு சமீபத்தில் இருக்கு. ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி வந்திருக்கோம், 4.5 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ போன எல்லாம் வரல. மாசம், அதுக்கு முன்னாடி மாசம் அதெல்லாம் வரல. எங்கே வந்துச்சு? என்கிட்ட காட்டு எடுத்து. பொங்கி இருக்கும் இந்த எடப்பாடி. பொங்கனாலும் யாரும் கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. அதெல்லாம் கிடையாது. எடப்பாடி சும்மா விட்டு வைக்க மாட்டாரு, புரிஞ்சுக்கோ. எடப்பாடி, சீமா, எடப்பாடி இவங்கெல்லாம் பொங்கிடுவாங்க. பொங்கி அதுக்கப்புறம் இந்த கம்யூனிஸ்டுகள் இருக்காங்க பாரு, கூட்டணின்னு தான் பேர். மீனவர்கள் எல்லை தாண்டி போய் மீன் பிடிக்கிறதுனால தான் இந்த பிரச்சனை வருது. அப்போ இந்த இடத்துல மீன் கிடைக்கலன்றதுனால தான் உயிரை பணைய வச்சு மீனவர்கள் இந்த செயலை செய்யறாங்க. அப்ப மீனவர்களை நீங்க ஏன் கண்டுக்கல? அப்படி எல்லாம் உயிரை பணைய வச்சு அடுத்தவன் இடத்துல போய் நீ ஏன் கொள்ளையடிக்கிற? அதுக்கு பேர் அதாவது இவங்க பேசுறத மக்கள் விரும்ப மாட்டாங்க. இவங்க விஜய் நல்லவரானா அது எனக்கு தெரியாது. இருந்தாலும் நம்ம இந்த விஷயத்தை அவ்வளோ ஈஸியாக விட்டுற முடியாது. அதுக்கு வேண்டிய நடவடிக்கை போலீஸ் எடுக்கும். அதெல்லாம் போலீஸ் நம்ம போலீஸ் பார்க்கறதுக்கு அம்மாஞ்சி மாதிரி இருப்பானுங்கம்மா. ஆனால் நம்ம கூடயே இருப்பானுங்க, நமக்கே தெரியாது. செய்தி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க தீபிகா. இன்று நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர் திமுகவின் மூத்த முன்னோடி முனைவர் காமாட்சி நாயுடு அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். அதாவது அமைச்சர் பொன்முடி இருக்காரு இல்லையா? அவர்கிட்ட மக்கள் எல்லாரும் தக்காளி விலை ₹100 ஆயிருச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ₹100 ஆனா என்ன? அதான் ₹1000 குடுக்குறோம்ல அப்படின்ற மாதிரி ஒரு பதில் ஒண்ணு கொடுத்திருக்காரு. ஒரு அமைச்சர் இந்த மாதிரி பதில் கொடுக்கலாமா? யார் சொன்னது? யாரு? பொதுமக்கள் இந்த மாதிரி அவர்கிட்ட யாரு சொன்னது? பொன்முடி அவர்கள். பொன்முடி அமைச்சர் இல்ல, முன்னாள் அமைச்சர். முன்னாள் அமைச்சர். தக்காளி ₹100 விற்குதுன்னா அதுக்கு திமுக அரசு என்ன பண்ணும்? விலைவாசி எல்லாம் ஏறிடுச்சு அப்படின்னு விலைவாசி ஏறுது, டவுன் பண்ணுது. தக்காளி போனது ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி வாங்க ஆளே இல்லாம எல்லாரும் ரோட்ல கொட்டிட்டு அழுதுகிட்டு தெரிஞ்சானுங்க இல்லையா? இன்னைக்கு அது அந்த தக்காளியை ஒன்று மட்டும் மேலே, வெங்காயம் தக்காளி இது 2 ஏறும் இறங்கும். ஒரு ஸ்டெபிளாக ஒரு ரேட்டில் விற்காது. அது அவர் அதை சொன்னதுக்கு அவர் ஒரு ஜாலியாக ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காரு. அது எப்படி சார் ஜாலியாக இருக்கும்? நீங்கள் பொதுவாக விலைவாசின்றது ஏறதான் செய்யும், கூட தான் செய்யுமா அப்படின்ற மாதிரி ஒரு பதில் எப்படி இருக்கு? அதான் ₹1000 கொடுக்குறோமே, அதை வச்சு வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்றது. அவர் எப்பயுமே அந்த டைப் தான். அவர் அப்படி தான் பேசுவார். அதனால அதை நம்ம கணக்கில் எடுத்துக்க வேண்டாம். பொதுமக்களுக்கு தெரியும். ஏன்னா பொதுமக்களுக்கு ஏன்னா தக்காளி திடீர்னு ஏறுது, திடீர்னு இறங்குது. எப்போ ஏறுது எப்போ இறங்குதுன்னு சொல்ல முடியாது. 4 நாளைக்கு மழை சேர்ந்து ஜோன்னு பெஞ்சதுன்னு வச்சுக்கோ, தக்காளி விலையே போகாது. எல்லாம் இருந்தாலுமே திமுக மீது ஒரு குற்றச்சாட்டு இருந்துட்டே தான் இருக்கு. ஏன்னா நீங்க இந்த ₹1000 கொடுத்ததையும், இலவச பேருந்து, அப்புறம் இந்த குழந்தைங்களுக்கு ₹1000 கொடுக்கறதையும் வச்சு நாங்க தான் உங்களுக்காக நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கோமே அப்படின்னு சொல்லி இந்த ஒரு 3 விஷயத்த வச்சே நீங்க பேசிட்டே இருக்கீங்க அப்படின்னு குற்றச்சாட்டு. இது இதுவரை எந்த அரசும் செய்யாதது குழந்தைகளுக்கு காலை உணவு திட்டம். அது அருமையான திட்டம்னு சொல்லி வெளிநாடுகள்லாம் கூட அதை எப்படி பண்றீங்க, என்ன பண்றீங்கன்னு பண்றாங்க. சார், ஆல்ரெடி வெளிநாட்டுல அமெரிக்காவெல்லாம் இந்த விஷயம் இருக்கு. காலை மட்டும் இல்லாம மதியம் அவங்க ஃபுட்டோட நம்ம ஃபுட் எல்லாம் கம்பேர் பண்ணா ஒண்ணுமே இல்ல. அவங்க ஃபுட்டோட நம்ம ஃபுட்னா அதெல்லாம் பைசா வாங்கிட்டு பண்றது. இல்ல கவர்மெண்ட் ஸ்கூல்லயே இலவசமா கொடுக்குறாங்க. அமெரிக்கா இல்ல ஆமா கவர்மெண்ட் சார். நிறைய பேர் இங்க இருந்து அங்க புலம்பெயர்ந்தவங்க நிறைய பேர் இந்த மாதிரி என் பையனை அமெரிக்கா கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் படிக்க வைக்கிறான், அங்க ஃபுட் இந்த மாதிரி எல்லாம் கொடுக்குறாங்கன்னு சொல்லி வீடியோக்களும் வெளியிட்டு தான் இருக்காங்க. இருப்பாங்க. பட் ஆனால் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஃபுட்டு அந்த
நாட்டுக்கு தகுந்த மாதிரி ஃபுட்டு, நம்ம நாட்டுக்கு தகுந்த மாதிரி ஃபுட்டு. இல்ல அவ்வளோ தரமா அவங்க குடுக்குறாங்க. ஆனா தரமா இங்க கொடுக்குறாங்கன்னு இருக்கக்கூடிய பள்ளிகள்ல தரம்னா எப்படி உணவுகள் என்ன தரமா இல்லன்னு பர்கரும், சொல்றாங்களே. பீஸா வேற என்ன தரமா சார் குடுப்பாங்க? அவங்க வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ் அந்த மாரி குடுக்குறாங்க. ஆமா. ஆனா நீங்க அது அமெரிக்கா வந்து உலகத்திலேயே வந்து பணக்கார நாடு. அந்த பணக்கார நாட்டோட இந்த மாநிலம் நம்ம ஏழை நாடு இந்தியா. அதுலயும் எக்ஸ்பெஷலி தமிழ்நாடு ரொம்ப பின்தங்கிய அதுதான் சார் மாநிலம். அந்த நாட்டுல உணவு போடுறதே அத பத்தியும் யாரும் பேசல. நீங்க போடுற உணவ எல்லாரும் கலாய்க்க தான் செய்றாங்க. ஆனா கலாய்க்க நீங்க இங்க வந்து பாரு எப்படி வந்து நாடுகள்லாம் வாய் பொளந்து பாக்குறாங்க இங்க பாரு அப்படின்ற மாரி நீங்க மற்ற சொல்றீங்க. நாடுகள்ல மற்ற சீஃப் மினிஸ்டர்ஸ்லாம் வந்து இங்க பார்த்தது இதெல்லாம் பார்க்கலையா? மற்ற ஒரு வெளிநாட்டுல இருந்தவங்கலாம் வந்து அந்த குழந்தைகள் சாப்பிட்ட உணவு டேஸ்ட் பார்க்கலையா? அதெல்லாம் வந்து தற்செயலா போய் எடுக்குறதா. அதாவது இது நம்ம ப்ரிப்பேர் பண்ணி குடுக்கறதில்ல உணவு. மேக்ஸிமம் வந்து ஹோட்டல் வச்சிருக்காங்க இல்லையா? ஆனா கிராமப்புற பகுதியில இருக்கக்கூடிய அரசு பள்ளியெல்லாம் அங்க இருக்கக்கூடியவங்க தான் சமைச்சு குடுக்குறாங்க. அது எனக்கு தெரியல. இப்போ நம்ம கார்ப்பரேஷன் மதுரையிலயும் ஹோட்டல்ல தான் குடுத்து வாங்குறாங்க. சென்னையிலயும் குடுக்குறாங்க. இப்போ பெரிய பெரிய கார்ப்பரேஷன் சிட்டீஸ் எல்லாம் வெளியில தான் குடுத்து வாங்குறாங்க. அவங்க அத இது பண்ணி குடுத்துர்றாங்க. இத்தன பேத்துக்கு இவ்வளோ உணவுன்னு கரெக்ட்டா செக் பண்ணி குடுக்குறாங்க. அவங்க ஹோட்டல்ல என்ன சர்வ் பண்றாங்களோ, அதத்தான் இங்கேயும் குடுக்குறாங்க. சார் அந்த மாரி அங்க படிக்கிற குழந்தைங்கலாம் அப்படி சொல்லலையே. வாயிலே வைக்க முடியலன்னு தான் சொல்றாங்க. அதெல்லாம் வாயிலே வைக்க முடியாது. வாயில வைக்க வேண்டியத பல்லி வைக்கணுமா? செத்து கிடக்கும் ஒரு இதுவுல. பள்ளி சத்துக்கு இதெல்லாம் வந்து கதை சொல்றதுக்கும் நெறைய இருக்கு. சரி இதெல்லாம் சமீபத்துல நடந்த இங்க பாரு விஷயங்கள் தான். காலை உணவுல ஹோட்டல்ல இருந்து தருவிக்கிறது சுத்தமா, சுகாதாரமா தான் குடுக்குறான். இல்லைன்னா அவன் ஹோட்டல சீல் பண்ணிருவாங்கன்னு தெரியும். அதனால இதெல்லாம் அவன் பேசக்கூடாது. அப்ப கிராமப்புற பகுதியில இந்த மாரி விஷயங்கள் க நடக்குதுன்னு க சொல்லி நெறைய கிராமப்புற பேரு பகுதியில போராட்டம்லாம் காலை பண்றாங்க உணவு இல்லையா? திட்டமும் ரொம்ப கேர்ஃபுல்லா தான் குடுக்குறாங்க. அதுல ஒண்ணும் மாற்று கருத்து இல்ல. மதிய உணவு திட்டங்களும் ரொம்ப அதாவது யார்றா ஜெயிலுக்கு போறதுக்கு தயாரா இருப்பாங்க? யோசிச்சு பாரு. எல்லாரும் அவங்கவங்க எவ்வளோக்கு எவ்வளோ சுத்தமா, சுகாதாரமா குடுக்கணும். இல்ல இந்த விஷயத்தெல்லாம் திமுக கண்டுக்கிறதே இல்லன்னு ஒரு பேச்சுமே கண்டுக்கிறது இருக்கு. இல்லைன்னு சொல்ல வேண்டியது தான். ரோட்ல போற நாய்க்கு எத வேணாலும் குலைக்கலாம். இது வந்து நம்ம கண்ட்ரோல் இல்ல. இது சத்துணவு குடுக்கறது எல்லாமே அந்த ஸ்கூலு, அந்த இன்ஸ்பெக்டர் ஆஃப் ஸ்கூல்ஸு, டிஓ, அது சிஓ இவங்கன்னு அந்த ஒரு குரூப் ஆஃப் பீப்பிள் இருக்காங்க. 2வது ஒவ்வொரு இப்ப என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த ஸ்கூல் ஹெட் மாஸ்டர் இருக்கா பாரு, அவர் தான் இன்சார்ஜ்ன்னு உட்டுட்டாங்க. அவரு என்ன பண்றாரு, ஒரு கமிட்டி போடுறாரு ஸ்கூல்ல. அவரு அவரு துணை ஹெச்எம்மு அதுக்கப்புறம் வந்து சீனியர் ஒரு வாத்தியார். இவங்க 3 பேர் கொண்ட ஒரு கமிட்டி தான் ரெகுலேட் பண்ணுது. யார் யார் என்ன உணவு குடுக்குறாங்க என்னங்கிறதெல்லாம் இந்த உணவு சூப்பர்வைஸ் பண்றாங்க. குடுக்குறவங்களே அந்த உணவு சாப்பிடுறது கிடையாதே. ஏம்மா உணவு அந்த குழந்தைகளுக்கு தாம்மா அந்த உணவு. அவங்க சாப்பிடுறதுக்கு இல்ல. இல்ல புரிஞ்சுக்கோ. அந்த அளவுக்கு அது இருக்கு அப்படின்னு தான் அதெல்லாம் எல்லாரும் நீ சொல்றாங்க. சாப்பிட்டு பார்த்த மாரி கதை சொல்லக்கூடாது. சார் சும்மா நானும் அரசு பள்ளியில தான் நீ அரசு படிச்சிருக்கேன். பள்ளியில படிச்சேன்னா, அரசு பள்ளியில படிக்கும்போது மதிய உணவு தான் சாப்பிட்டுருப்ப. இப்ப காலை உணவு வந்து நான் அதுதான் சார் அப்பவே அது வாயில வைக்க அது முடியாது. அப்பவே வாயில வைக்க முடியாதுன்னாக்கா, அதாவது ஏழைப்பாளைகளுக்கு சாப்பாடு ரேஷன் அரிசியில தான் கிளீன் பண்ணி குடுப்பாங்க. முன்ன எல்லாம். பருப்புகள்லாம் ரேஷன்ல பருப்பு தான் தருவாங்க. இப்பவும் அப்படிதான் சார். இப்பயும் அப்படித்தான். இப்ப நான் எங்க வீட்ல எல்லாம் பருப்பு ரேஷன் பருப்பு தான் வாங்கி யூஸ் பண்றோம். ரேஷன் சுகர் தான் யூஸ் பண்றோம். ரேஷன் கோதுமை தான் வாங்கி அரைச்சு மாவாக்குறோம். எல்லாமே அதாவது கண்ணு எத வேணாலும் சொல்லலாம். அரசு மேல பழி போடணும்னா எத வேணாலும் போடலாம். இல்ல புரியுதா? நீங்க குடுக்குறது வந்து பாராட்டக்கூடிய விஷயம் தான். அது தரமா இல்லன்னு தான் மக்களோட தரமா கருத்து. இல்லைன்னா, அது அக்கறை வேணும்டா. அத தயார் பண்ணி குடுக்குறாங்க பாரு. ஒரு ரசனையோட பண்ணணும்டா. சார் இப்ப நீங்க கொள்முதல் பண்ணும்போதே தரமா பண்ணணும் அப்ப இல்லையா? கொள்முதல் பண்ணும்போதெல்லாம் தரம் இல்லைன்னு சொல்ல முடியுமா? எல்லாமே தரமா தான் கொள்முதல் பண்றாங்க. அத ப்ரொக்யூர் பண்ணும்போது ஏதாவது தவறு இருந்தா, இங்க முன்ன காலம்லாம் இல்ல. இப்ப நீயே போய் ரேஷன்ல வாங்குற ஒரு பருப்பு வாங்குற. அந்த பருப்பு புழு இருந்துச்சு, இல்ல புடிச்சு போய் இருந்துச்சு அப்படின்னு அந்த சொன்னா, மாரியும் இருந்திருக்கு. இருந்தா என்ன பண்ணுவ? உடனே ஒரு ஃபோட்டோ எடுப்ப. ஃபோட்டோ எடுத்து உடனே YouTubeல, WhatsAppல போட்டு விட்டுருவ. போட்டு விட்டா அது அது அந்த காட்சிகளும் வெளிய வந்துட்டு அது தான் சார் எப்ப? இருக்கு. அது அந்த காலம். இப்ப அந்த எல்லாம் வராது. காலம்ல சமீபத்துல இப்போ கூட நெறைய இடத்துல அதெல்லாம் நடந்துட்டு சமீபத்துல இருக்கு. ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி வந்திருக்கும். 4 1/2 வருஷத்துக்கு முன்னாடி. இப்ப எல்லாம் அது போன வரல. மாசம், அதுக்கு முன்னாடி மாசம். அதெல்லாம் வரல. எங்க வந்துச்சு? என்ட்ட காட்டு எடுத்து. சார் நெறைய சமூக வலைதளத்துல பார்த்தாலே சும்மா உங்களுக்கு தெரியுமே. அதெல்லாம் சமூக வலைதளத்துல வேணும்னு சொல்லி பண்றவன், ஏதாவது கடைகள்ல பலசர கடையில விக்காம எங்கேயா மூலையில கிடந்திருக்கும். அது மக்கி போய் கிடக்கும். அத எடுத்து போடுவான். இப்ப ரேஷன்ல எல்லாம் வந்து ப்ரிப்பேர் பண்ணி டெய்லி மூ ப ப அப்ப அப்பைக்கு அப்ப தான் வருது, சேல் ஆகிருது. எதுவுமே ரேஷன் கடையில வைக்கிறது கிடையாது. முன்ன டைப் கிடையாது. இப்ப எல்லாம் ரேஷன் கடையில ரொம்ப சூதானமா இருக்காங்க.
அப்படி இருந்தும் 1, 2 அங்கே வந்து பருப்பு அதிகமாக சில பேர் பருப்பு நம்ம வீட்டில எல்லாம் வந்து என்னைக்கா ஒரு மாதம் தான், வருஷத்தில் ஒரு 2 மாதம் 3 மாதம் தான் போய் ரேஷனில் வாங்குவாங்க. இல்லை மற்ற நேரங்களில் வாங்குறது இல்லை. அது கூட இந்த சர்க்கரைக்காக தான் போகும். சர்க்கரைக்கு போகும்போது சர்க்கரை இந்த ஃபார்ம் ஆயில் எல்லாம் போடுவான். அந்த ஃபார்ம் ஆயில் நம்ம வீட்டில் வேலை பார்க்குற அம்மா எடுத்துகிட்டு போயிடும். அந்த பருப்பு நல்லா இருக்கும். மாதம் கூட கொடுத்துருச்சு. நான் சத்தம் போட்டேன் பருப்பு நல்லா இருக்குன்னு. அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் அந்த பருப்பு யூஸ் பண்ணி பார்த்தாங்க, நல்லா இருக்குன்னு பருப்பை வச்சுக்கிடுச்சு மருமக. ஸோ அதனால் வந்து கண்ணு ஒரு 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 10 பேருக்கு பண்ணால் நல்லா இருக்கும்டா. இதே இது 100 பேர்த்துக்கு பண்ணும்போது அப்ப நல்லா பண்ணலன்னு ஒத்துக்கிறீங்களா? பண்ணலேன்னு இல்லை, 100 இல்ல பேர்த்துக்கு நீங்க தான் பண்ணும்போது 10 பேருக்கு பண்ணும்போது அது நல்லா இருக்கும், 1000 பேர் பண்ணும்போது கொஞ்சம் 10 இப்படிதான் பேர்த்துக்கு இருக்கும்னு பண்ணும்போது சொல்றீங்க. கொஞ்சம் தரமாக இருக்கும். கொஞ்சம் குவான்டிட்டி ஆஃப் பீப்புள் அதிகமான ஆட்களுக்கு பண்ணும்போது கொஞ்சம் டேஸ்ட் குறையும், அவ்வளோதான். அதுக்காக அது எப்படி சார் தரம் வந்து நிறைய பேர் கொடுத்தா குறையும், இதை கொஞ்சம் பேர் டேஸ்ட் கொடுத்தா? குறையும். அதாவது டேஸ்ட் குறையும். அதாவது என்னன்னா, இப்போ 10 பேருக்கு பண்ணும்போது ஒரு உப்பு பார்த்து, அதை பார்த்து, புளி பார்த்து, அதுக்கு என்னென்னங்கிறத பண்ணுவீங்க. ஒரு அப்ப அந்த 10 பேர் வந்து 1000 பேருக்கு செய்யும்போது அந்த 1000 பேருக்கு தேவையான பொருட்கள் போடணும் இல்லையா? போடுவாங்க. போட்டாலும் அந்த நிதானங்கள் வந்து அதாவது சமையல்காரவங்க எப்படின்னா, எல்லாம் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு சொந்த பிரச்சனை இருக்கும், ஏதாவது சோக பிரச்சனை இருக்கும். அதுக்கு கூட இப்போ நீயே வீட்டிலேயே சமைச்சேன்னா, சந்தோஷமாக சமைச்சேன்னா அந்த சாப்பாடுடைய ருசியே தனியாக இருக்கும். நீ ஏதாவது உங்கள் அப்பா திட்டிவிட்டாருன்னு நினச்சிட்டு நீ சமையல் பண்ண தற்கு புடுக்குன்னு அப்படி தூக்கி இப்படி போட்டு இப்படி பண்ணேன்னு வச்சுக்கோ, அது சாப்பிட வாயில் வைக்க முடியாது. அதுக்குன்னு தினந்தோறும் அப்படியா சார்? அப்படியெல்லாம் பண்ண முடியாது. அப்படியெல்லாம் தினந்தோறும் இருக்காது. இந்த நேரம் வந்து பொங்கி இருக்கும். இந்த எடப்பாடி உங்கனாலும் யாரும் கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. அதெல்லாம் கிடையாது. அதுதான். எடப்பாடி சும்மா விட்டு வைக்க மாட்டாரு. புரிஞ்சுக்கோ. எடப்பாடி, சீமா, எடப்பாடி இவங்கெல்லாம் வந்து பொங்கிருவாங்க பொங்கி. அதுக்கப்புறம் இந்த கம்யூனிஸ்ட்டுகள் இருக்காங்க பாரு, கூட்டணின்னு தான் பேரு. சார் கம்யூனிஸ்ட் அவங்களும் தொடர்ந்து பேசிட்டு தான் இருக்காங்க இந்த மாதிரி. கம்யூனிஸ்ட்டுகளும் விடமாட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த இவங்க நம்ம என்ன கட்ட பஞ்சாயத்து இயக்கம் இவங்கெல்லாம் வந்து சும்மா இருக்க மாட்டாங்க. புரியுதா? தும்முனாலே எத்தனை தும்முனா என்ன காரணம் தும்மலுக்கு அப்படிங்கிற கணக்கு எடுக்கிற ஆளுங்க. அதனால நீங்களா பேசாதீங்க. வேற ஏதாவது சொல்லுங்க. இப்போ இப்போ பாத்தீங்க அப்படின்னா தாவேகா சார்பா மீனவர்கள்லாம் பிடிபட்டிருக்காங்க இல்லையா? இலங்கை கடற்படையினர் வந்து கைது செஞ்சிருக்காங்க தமிழக மீனவர்களை. அவங்கள வந்து விடுவிக்கணும்னு கோரி தாவேகா சார்பா 1000 பேர் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. இதை பத்தி உங்களோட கருத்து? எப்போ பண்றாங்க போராட்டம்? இப்பதான் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க. உனக்கு விஷயம் தெரியாது போல இருக்கு அவங்களுக்கு. அந்த 30 பேரை வந்து விடுதலை பண்ணிட்டாங்க நிபந்தனையின் அடிப்படையில். நேத்திக்கு தான் அந்த படகுகளை எல்லாம் மீட்கணும் அப்படின்னு சொல்லி பண்ணிட்டு இருக்காங்க. நேத்திக்கே அந்த 30 பேர்த்த விடுதலை பண்ணிட்டாங்க. சில நிபந்தனை 2.5 கோடி ரூபா வந்து பணம் 2.5 கோடியே 2.5 லட்சமோ ஞாபகத்துக்கு வரல. பட் விடுவிச்சுட்டாங்க 30 பேர்த்தையும். ஆனா எந்த ஒரு செய்தித்தாள்கள்லயும் இல்லை வெளிவரலையே. நான் சொல்ல முடியுமா? நான் வந்து ஒரு ஊடகத்தில் உட்காந்து பேசுகிறேன்னா அது ஆதென்டிகேட்டட் எல்லாம் பேச முடியுமா? நிபந்தனை ஜாமீனில் அவர்கள் விடுவிக்கப்பட்டாங்க. சரியா? 30 பேர்த்தையும் சரி, இந்த விடுவிச்சாச்சு. மீனவர்கள் தொடர்ந்து கைது செய்யப்பட்டுட்டே இருக்காங்க. இதுக்காக நீங்க ஏன் எந்த ஒரு ஸ்டெப்புமே எடுக்கல? ஏமா முட்டாள்தனமா நீங்க எல்லாருமே நினைச்சிட்டு இருக்கீங்க. இல்ல நீங்க மனு மட்டும் தான் கொடுக்குறீங்க. 2 நாடுகளும் பேச்சுவார்த்தை நடத்தவே ஏமா மாட்டேங்கிறாங்க உண்மை அப்படின்னு என்னன்னு சொல்றாங்க. புரிஞ்சுக்கோ. உண்மை தெரியாம தான் எல்லா நாய்களும் பேசுது. எல்லா அரசியல் கட்சியும் அதைத்தான் குலைக்கிறான். உண்மை என்ன தெரியுமா? நம்மளுடைய பகுதியில் மீன் பிடிச்சா அவன் வந்து பிடிக்கிறது இல்லை. நம்ம பகுதியை தாண்டி அவன் எல்லைக்குள்ளே போகும்போது தான் இந்த பிரச்சனை. நம்ம எல்லையில் மீன் பிடிச்சா அவன் வந்து பிடிக்கிறது இல்லை. நம்ம எல்லையில் மீன் பிடிச்சிக்கிட்டே அவன் எல்லைக்குள்ளே போய் நுழைஞ்சிடறான். கடலுக்குள்ள அந்த எல்லையை தாண்டறது வந்து தெரியலன்னு சொல்றாங்க அவன் இல்லை இல்லையா இல்லை எல்லை மீனவர்கள்? தாண்டதுக்கெல்லாம் தெரியும். அவங்களுக்கு எல்லாமே நம்ம இது கொடுத்துருக்கோம் தெரியுமா உங்களுக்கு? எல்லாத்துக்குமே வந்து நம்ம எல்கை எதுன்னா அதுவே அவங்களுக்கு சவுண்டு கொடுத்துரும். நம்ம எல்லையை தாண்டி அந்த எல்லைக்குள்ளே போனாக்கா போக முடியாது, சவுண்டு கிடச்சிரும். அதையும் மீறி தான். அதாவது என்னென்னா அவங்க இதில் வலை வீசினா நிறைய மீன் கிடைக்குதுங்கிற எண்ணத்தில் தொழிலாளித்தனமா அப்ப மீனவர்கள் மேல பழி போடுறீங்க நீங்க. 100க்கு 100 மீனவர்கள் பண்ணுறது தப்பு. இது வேணா என் பேரில் வேணா வழக்கு தொடுக்கட்டும். நான் உண்மை என்னங்கிறத நான் வெட்ட வெளிச்சத்துக்கு வரட்டும். மீனவர்கள் எல்லை தாண்டி போய் மீன் பிடிக்கிறதுனால தான் இந்த பிரச்சனை வருதே அப்போ தவிர இந்த இடத்துல வந்து மீன் கிடைக்கலன்றதுனாலதான் உயிரை பணைய வச்சு மீனவர்கள் இந்த செயலை ஆமா, அது செய்யறாங்க. அப்ப உண்மைதான். மீனவர்களை நீங்க ஏன் கண்டுக்கல? அப்படியெல்லாம் உயிரை பணைய வச்சு அடுத்தவன் இடத்துல போய் நீ ஏன் கொள்ளையடிக்கிற? அதுக்கு பேர் என்ன? வாழ்வாதார
வாழ்வாதாரம் இல்லாம தானே வாழ்வாதாரம் பண்றாங்க. இல்லைன்னா இங்க மீன் இருக்கும், மீன் இல்லாம எப்படி போகும்? மீன் அப்ப இல்லாம எப்படி மீனவர்கள் இருக்கும்? என்ன தொழில் செஞ்சு அவங்க இந்த பொழைக்கிறது பாருமா, சொல்லுங்க? அதுக்காக வந்து அடுத்த நாட்டுல போய் வித்தவுட் எனி பெர்மிஷன் இல்லாம அடுத்த நாட்டுல போய் மீன் பிடிக்க சார், அதுக்கு இயலாது. தான் அந்த நாட்டுக்கிட்ட வந்து நீங்க பேச்சுவார்த்தை அதெல்லாம் நடத்தி பேசினாலும் இருக்கணும். அது யாரும் ஒத்துக்க மாட்டாங்க. அது ஒத்துக்காத சூழ்நிலையில தான் இத்தனை வருஷமா போயிட்டு இருக்கு. புரிஞ்சுக்கோங்க. நம்ம நாட்டுல வந்து அவன் படகு நம்ம நாட்டுக்குள்ள வந்தா நம்ம பிடிக்க மாட்டோமா? அது அந்த நம்ம ரோந்து படகு நம்ம பிடிச்சிருவான். அதே மாரி அவன் நாட்டுக்குள்ள போறதுனால தான் அவன் பிடிக்கிறான். இதையே வந்து எல்லாரும் என்ன நினைக்கிறான், மீனவர்கள புடிச்சுட்டாங்கன்னு கத்துறான். உண்மை நிலைமை சத்தியமா சொல்றேன். நான் வந்து பொய்யெல்லாம் பேசி எனக்கு பழக்கம் இல்ல. உண்மைய தான் சொல்றேன். எல்லை தாண்டி இந்திய அரசினுடைய நம்ம சொந்தமான கடல் எல்லையை தாண்டி அவங்க கடல் எல்லைக்குள் போகும்போது பிடிபடுறாங்க. அதனால தான் இந்த பிரச்சனையே உருவாகுது. சரிங்களா? அப்ப இந்த இது மீனவர்களுக்கு அரசு சர்வதேச என்ன பதில் பிரச்சனை. சொல்ல நீங்க போகுது? புரிஞ்சுக்கோங்க. நம்ம எல்லைக்குள்ள இருக்க மீனவன புடிச்சிருந்தா, நம்ம சும்மா இருக்காது நம்ம அரசு. இது சர்வதேச பிரச்சனைய கொண்டு போயிருக்கும். ஒரு நாளையில வந்து அவைங்கள பம்பாடு பண்ணியிருப்பாய்ங்க. நம்ம தப்பு பண்றதுனால தான் நம்ம கொஞ்சம் தலசாய்ச்சு போறோம். புரிஞ்சுக்கோங்க. தலசாய்ச்சு போறதுக்கு காரணம், நம்ம எல்லை தாண்டி போய் மீன் புடிச்சதுனால, அவங்கள கைது பண்றாங்க. அதனால தான் இந்த பிரச்சனை. சரிங்களா? இல்லைன்னா வராது. இவ்வளோ நாள் வந்து விட்டு வச்சுட்டு இருக்காது. நம்ம அரசு வந்து அவங்கள காட்டிலும் நம்ம 1000 மடங்கு பெரிய இராணுவத்த வச்சுட்ருக்கோம். படகுகள வச்சுட்ருக்கோம். நம்மகிட்ட இருக்க விக்ராந்த் கப்பல் வந்து மிகப்பெரிய கப்பல் இருக்கு. ஒரு நொடியில இலங்கை இல்லாம போயிடும். அந்த அளவுக்கெல்லாம் அதிகாரமான படைச்ச நம்ம இராணுவம் இருக்கு. நம்ம தப்பு பண்றாங்க நம்ம மீனவர்கள். அவங்களுக்கு இங்க மீன் கிடைக்கலன்ன உடனே அங்க போனா மீன் கிடைக்குதுன்ட்டு போறாங்க. இதனால வர்ற வேலை தான் அது. இப்ப அதனால இருக்கக்கூடிய தயவு செய்து நம்மளுடைய மீனவர்கள் நம்ம எல்லை பகுதிக்குள் மீன் பிடிக்கும்படி நான் அறிவுறுத்துறேன். தயவு செஞ்சு யாரும் நம்ம எல்லையை மீறி அடுத்த எல்லைக்கு நுழைய வேண்டாம். இப்ப இருக்க சூழல் படி திமுக மீது ஒரு விஷயம் ஒண்ணு பேசுறாங்க. என்ன அப்டின்னா, இந்த மாரி 2026ல போனி ஆக மாட்டாங்க அப்டின்ற மாரி ஒரு கருத்த வைக்கிறாங்க. ஏம்மா 2026ல வந்து போனி ஆகுறோமா, போனி ஆகலையாங்கிறது முன்னக்கூட்டி சொல்றதுக்கு நான் ஒண்ணும் ஜோசியனும் இல்ல. நம்ம நம்ம இல்ல, மக்களுக்கு நீங்க மட்டும் அதிமுகவுடன் விஜய் அவர்கள் கூட்டணி வைப்பாரு. இது பாஜகவில இருந்து இல்ல பிரிஞ்சுருவாரு போனி எடப்பாடி அப்டின்னு. ஆகுறதுங்கிறதுக்கு நீ சொல்றதுக்கு தான் சொல்றேன். அது வந்து அரசியல் நகர்வு. இப்ப அரசியல் நகர்வ பொறுத்தையும் என்னால சோ சொல்ல இதுவும் முடியும். அரசியல் நகர்வு தான். இப்ப ஒரு கணிப்பு அரசியல் நகர்வ அப்டின்னு பொறுத்த சொல்றாங்க. மட்டிலும் திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த மட்டிலும், இப்ப அதாவது ஒரு காரணம் என்னன்னு காரணத்த கேட்காம நீங்க எல்லாம் போனி ஆகாது, கத்திரிக்காய் ஆகாதுன்னு சொல்லி எல்லாம் பேசாதீங்க. நம்மகிட்ட இருக்கக்கூடிய கூட்டணி ஸ்ட்ராங்கான கூட்டணி. நம்மகிட்ட இருக்கக்கூடிய கூட்டணி வந்து ஸ்ட்ராங்கா இருக்கு. யாருமே வந்து வெளியில போக மாட்டாங்க. அப்படி நம்ம கூட இருக்கக்கூடிய கூட்டணி வந்து ஒற்றுமையா எல்லாரும் தேர்தல சந்திச்சு செயல்படுவாங்க. எற்றாலும் வெற்றிக்காக பாடுபடக்கூடிய ஆட்கள் தான் நம்ம கூட இருக்காங்க. எல்லாம் பாட்டாளி மக்கள். பாட்டாளி மக்கள் யாரு கூட இருக்கா? நம்ம கூட இருக்காங்க கம்யூனிஸ்ட் கட்சிகள். அதுக்கப்புறம் தா செட் பாட்ட இவங்க நம்ம அ ஷெட்யூல் ட்ரைப்ஸ் அதாவது நம்ம பட்டியலின மக்கள். பட்டியலின மக்கள் வந்து நம்ம கூட இருக்காங்க. கிறிஸ்தவர்களும், முஸ்லீம்களும் நம்ம கூட இருக்காங்க. அதுக்கப்புறம் விடுதலை சிறுத்தைகள் நம்ம கூட இருக்காங்க. அப்புறம் இப்ப கூட இன்னொரு கட்சியும் நம்ம கூட வரப்போகுது. இப்ப கேப்டன் கட்சி அநேகமா நம்ம கூட தான் வரும் போல தெரியுது. சரியா? இப்படி ஆனா அந்த தரப்புல இருந்து உறுதியா இந்த மாரி நாங்க ஏம்மா திமுகவோட அவங்க கூட்டணி. வந்தாலும் சரி, வரலைனாலும் நம்ம ஏற்கனவே கொங்கு பெல்ட்ல வந்து கொங்கு ஆட்கள் அவங்க கட்சி நம்ம கூட தான் இருக்காங்க. எல்லாமே மேக்ஸிமம் அந்த கவர் பண்ணி தான் முக்குலத்தோர் படையும் நம்ம கூட தான் இருக்காங்க. எல்லாம் நம்ம கவர் பண்ணி தான் வச்சிருக்கோம் ஒவ்வொரு ஏரியாலயும். ஓ, அதோட கவர் குடுத்து வச்சிருக்கீங்க. எப்படியோ வச்சுக்கோ. எப்படியோ நாங்க கவர் பண்ணி வச்சிருக்கோம். தேர்தல்ல சந்திக்கும்போது இப்ப விஜய்க்கு கூட்டம் வருதுன்னா, கூட்டம் வருது. நான் இல்லைன்னு மறுக்கிறதுக்கு இல்ல. லட்சக்கணக்கா கூட்டம் வருது. லட்சக்கணக்கான கூட்டம் வந்தா எத்தன இப்ப ஒண்ணும் வேண்டாம்டா. திருச்சி, அது அரியலூர் இந்த போகும்போது அவர் கூட வந்தது ஒரு 1,00,000 2,00,000 ஜனங்கள்னு கூட வச்சுக்கோ. இப்ப இங்க வந்தது கூட ஒரு 2,00,000 ஜனங்கள் வச்சுக்கோ. மொத்தத்துக்கு ஒரு 10,00,000 ஜனங்கள வச்சுக்கோ. இல்ல ஒரு 50,00,000 ஜனங்கள கூட வச்சுக்கோங்க. அவ்வளோதான் ஓட்டு வாங்க முடியும். ஸோ 50,00,000 ஓட்டு வாங்குனாலும், அவரு என்ன பெர்சன்டேஜ் வருவாருன்னா, இவரு வந்து 36% வாங்கி 8.2 சீமான் வாங்கினார் அவர்கள். சீமானு. அவரு இன்னும் அத காட்டிலும் இன்னொரு 4% கூட வருவாரு. ஒரு 12%, 12.5% ஓட்டு தான் வரும். இதுதான் அரசியல் கணக்கு. அதாவது இவங்க பேசுறத வந்து மக்கள் விரும்ப மாட்டாங்க. இவங்க வந்து விஜய் வந்து நல்லவரான்னா, அது எனக்கு தெரியாது.
திரையில் பார்த்துருக்கோம். திரையில் பார்க்குறவங்க எல்லாம் வந்து நல்லவங்கன்னு சொல்ல முடியாது. 2வது அவங்க வந்து இப்போ பண்ணக்கூடிய அரசியல் வந்து திமுகவை அடிக்கிறவங்க பேரில் ரொம்ப கீழே தரம் தாழ்ந்து இறங்கி போகிறாங்க. அதெல்லாம் போகக்கூடாது. சார் அவங்க என்ன தரம் தாழ்ந்து அப்புறம் பேசியிருக்காங்க? நறுக்கு நறுக்குன்னு கொட்டு வச்சாங்க சுப்ரீம் சார் அது கோர்ட்ல. எல்லாரும் தான் சார் சொல்றாங்க. இந்த அப்படி மாதிரி எல்லாரும் நீதிமன்றமே சொல்ல கொட்டு வச்சிருக்கு அப்படின்னு எடப்பாடி அவர்களுமே அப்படியெல்லாம் வந்து சொல்லுவாரு. எடப்பாடி சொல்லுவா. ஏன்னா செய்தி சேனல்கள்லயே வந்து இங்க திமுகவுக்கு பாரு வச்சிருக்காங்க உயர் இங்க நீதிமன்றம் பாருமா கொட்டு அப்படின்னு இங்க சொல்றாங்க. பாரு ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. எந்த ஒரு அரசு இருந்தாலும் அந்த அரசு மீது ஆளுகின்ற அரசு மீது பழி சொற்கள் வரத்தான் செய்யும். புரிஞ்சுக்கிட்டீங்களா? எல்லாமே வந்து பெர்ஃபெக்ட்டா இருக்கணும்னு எதிர்பார்க்க முடியாது. 1, 2 தவறுகள் எங்கேயாவது இல்ல நடக்கத்தான் 1, செய்யும். 2 நல்லது தான் பண்றீங்க. மத்தது எல்லாமே தவறா இருக்குன்னு தான் அப்படின்னு கருத்து. நீங்க கற்பனை பண்ணிக்கிட்டா நாங்க அதுக்கு பொறுப்பேற்க முடியாது. புரியுதா? சமீபத்துல நடக்கக்கூடிய விஷயங்கள்லயே அதுக்கு வந்து அது எக்ஸாம்பிளா அது நீங்களே எடுத்துக்கலாம். சொல்லிக்கோங்க. நீங்க இதையே சொல்லுங்க. இத பரப்புற நீங்க சார் கடந்த 3 நாள்லயே பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு பெண் வந்து பாலியல் வன்கொடுமை செய்றாங்க. இன்னொரு பெண்ண வந்து கடத்திட்டு போறாங்க. ஒரு 8வது படிக்கக்கூடிய ஒரு மாணவி வந்து தொலைஞ்சு போறாங்க. 24 மணி நேரம் ஆகியும் அவங்கள கண்டுபிடிக்கல. இந்த மாரி தொடர்ச்சியா வந்து ஏம்மா நடந்துகிட்டே இருக்கிறத வந்து நீங்க 24 1, மணி 2ன்னு எப்படி நேரமும் சொல்றீங்க? கண்டுபிடிக்க முடியல. அந்த பிள்ளைங்க இப்போ முன்னையெல்லாம் வந்து ரொம்ப 6 மாசம், 1 வருஷம், 2 வருஷமா இருந்தது. இப்போ ஒரு குற்றவாளிகள உடனுக்குடனே கண்டுபிடிக்கிற காலம். 2 நாளையில இப்போ அந்த கோயம்புத்தூர் விஷயத்துல எத்தன 18 மணி நேரமோ, 20 மணி நேரத்துல அவனுங்கள கண்டுபிடிச்சு அரெஸ்ட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் வந்து அந்த காட்டுல ஏதோ ஒரு பொண்ண கடத்திட்டு போய் ஏதோ ரேப் பண்ணி தீய வச்சு கொளுத்திட்டான் அப்படிங்கிறான். அது இன்னும் அவங்களுக்கு வந்து விசாரணை தடையுமே வரல அது. சரியா? ஏன்னா ஒரு நடக்கிறது சார் வந்து அவங்க இப்ப அந்த எரிச்சு கொலை பண்ணது அவங்க இறந்துட்டாங்க. ஆனா இங்க ஒரு 8ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவி. ஏம்மா 8ஆம் படிக்கக்கூடிய மாணவிக்கு என்ன வயசு இருக்கும்? பிரிஞ்சு போனா பிஞ்சு குழந்தை. 12 வயசு இல்ல 13 வயசு இருக்கும். அந்த குழந்தை கடத்தப்பட்டாங்களா? எப்படிங்கிறதெல்லாம் விசாரணை போயிட்டுருக்கும்டா. நீங்க அதாவது நம்ம போலீஸ் வந்து ரொம்ப ஸ்மைல் பண்ணிருவாங்க. இப்போ இந்த இந்த சமாச்சாரத்துக்கு எ நமக்கு சிசிடிவி கேமராவே அந்த இடத்துல இல்ல. இருந்தா கூட பக்கத்துல தூரத்துல இருக்கக்கூடிய சிசிடிவி கேமரால யாரெல்லாம் இந்த பக்கம் வந்தான், போனான், எந்த மாரி இருந்தது நானே சொன்னேன். தூரமா இருந்தா கூட அத அந்த இத ஆய்வு பண்ணி அதுல அதுதான் சார் இப்ப என்ன கருத்துன்னா, நீங்க பிடிக்கிறது, சீக்கிரமா வந்து அவங்கள கூட்டிட்டு வரதெல்லாம் ஓகே. அத வந்து தொடர்ச்சியா நடக்கவே விட்டுட்டு இருக்கீங்களே! நடக்காத அளவுக்கு ஏம்மா தடுத்தா இப்ப என்ன அந்த அப்டின்றது தான் குழந்தைய கேள்வி. காணோன்னா, அந்த குழந்தை காணோன்னா, அந்த குழந்தையா தவறி போயிடுச்சா? இல்ல அந்த குழந்தைய கடத்திட்டாங்களா? அப்படிங்கிறதெல்லாம் கண்டுபிடிக்கணும்ல. அதாவது நீங்க வந்து ஏதோ சார் வாய்க்கு இப்ப இருக்க பார்த்தா டெக்னாலஜில ஈஸியா கண்டுபிடிச்சிரலாம் அப்டின்ற ஒரு எப்படி இது எப்படி? இருக்கு இல்லையா? ஈஸியா கண்டுபிடிச்சிரலாம் அப்டின்னு சொல்றாங்க. எப்படி ஈஸியா? சார் அந்த குழந்தை வந்து எப்படியும் நெறைய சிசிடிவி கடந்து தான் வந்து போயிட்டுருக்கும். ஏம்மா ஸோ அததாம்மா அதெல்லாம் இப்ப ஆய்வு பண்ணலாம். இப்ப சிசிடிவி ஆய்வு பண்ணலாம். இப்ப ஒண்ணும் இல்ல. அந்த பிள்ளை போற இடத்துல சிசிடிவி கேமரா இல்லாத இடத்துக்கு போயிருந்தா? அதுவும் இல்ல பள்ளி அந்த குழந்தை ஸ்கூல்ல இருந்து டைரக்ட்டா காணாம போயிருக்கு. கண்டிப்பா பள்ளிக்கு வெளியில சிசிடிவி கேமரா இருந்திருக்கும். இருக்கணும். அப்ப அந்த அந்த பிள்ளைய மட்டும் ஒருத்தன் கடத்துறான்னா, அது பிளான் பண்ணி கடத்தியிருக்கணும். அவங்க வீட்ல விசாரணை பண்ணணும். அவங்க வீட்டுக்காரவங்க ஒத்துழைப்பு பண்ணணும். என்ன மாரி யாரெல்லாம் அந்த பிள்ளை கூட யாராவது பேசுனாங்களா? வச்சாங்களா? அவங்க படிக்கிற பிள்ளைகள் இதெல்லாம் விசாரணை பண்ணுவாங்கடா. காவல்துறை வந்து ஸ்டெப் எடுக்காம இருக்காது. ஏன்னா, தேர்தல் நேரம் நெருங்க நெருங்க அரசாங்கத்துக்கு வந்து இந்த மாரி சம்பவங்கள்லாம் வந்து ரொம்ப கஷ்டம். அதனால உடனேக்குடனே அவங்க ரெமெடிக்காக தான் எல்லாமே விழிப்பா தான் பார்ப்பாங்க. இருந்தாலும் நம்ம வந்து இந்த விஷயத்த அவ்வளோ ஈஸியா விட்டுற முடியாது. அதுக்கு வேண்டிய நடவடிக்கை போலீஸ் எடுக்கும். அதெல்லாம் வந்து நம்ம போலீஸ் வந்தும்மா பார்க்கறதுக்கு அம்மாஞ்சி மாரி இருப்பானுங்கம்மா. ஆனா நம்ம கூடயே இருப்பானுங்க நமக்கே தெரியாது. ஆனா கரெக்ட்டா அந்த கோல் அடிச்சுருவாங்க. அதான் போலீஸ்காரங்களையும் திமுக ஒழுங்கா வேலை செய்ய விட மாட்டேங்குதுன்ற ஏம்மா கருத்தும் வேலை இருக்கு. செய்ய விடாம நாங்க என்ன எங்க வீட்ல தொழுவத்துல போய் மாட குளிப்பாட்டுப்பா, சாணி அள்ளி போடுப்பா அப்படின்னு நாங்க இல்ல அந்த வச்சிருக்கோமா? பவரே அவங்களுக்கு குடுக்காம உங்களுக்கு கீழவே முடக்கி வச்சிருக்கிறதா சொல்றாங்க. அப்படியெல்லாம் வந்து போலீஸ் பவர்ஸ குடுக்காம போலீஸ் வேலை பார்க்க முடியாதுடா. நாங்க வந்து போலீஸ்ல நாங்க என்ன சொல்லியிருக்கோம், தேவையில்லாம லத்தி சார்ஜ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாரு சிஎம். அடிக்கக்கூடாது, லத்தியால அடிக்கக்கூடாது, கண்ணீர் புகைக்குண்டு வீசக்கூடாது. தேவை ஏற்பட்டா மேல் அதிகாரிகள்ட்ட கன்சல்ட் பண்ணி அதுக்கப்புறம் பண்ணணும்னு சொல்லுவாங்க. அவ்வளோதான். மற்றபடி எல்லாம் வந்து போலீஸுடைய கைகளை எல்லாம் கட்டி போட்டு இங்க ஆட்சி பண்ண இயலாது. புரியுதுங்களா? அதெல்லாம் சரியா தான் இருக்கு. நீங்க ஒரு ஸ்டேஷனுக்கு நீங்க போயிருக்க மாட்ட. ஸ்டேஷன்ல போய் பாரு. ரொம்ப அந்த ஆய்வாளர்ன்னு சட்டம் ஒழுங்கு ஆய்வாளர் ரொம்ப
துடுக்கா தான் பேசுவார் அந்த ஆள். துடுக்கா பேசுவார், ரொம்ப மிரட்டுவார். அந்த மாதிரியெல்லாம் பண்ணி தான் பார்க்குறாங்க. அதே மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா, இந்த திருடு போகிறது பாருங்க. திருடு போகிற இதில் இருக்கக்கூடியவங்களும் அவங்களும் அதே ஏன்னா மாதிரி தான். திமுகவே திருடுறாங்க இல்லையா? சோ அதனால அவங்கள திமுகவே எப்படி திருடுறாங்க? திருடுறாங்கன்னா யார் வீட்டில் போய் திருடுனாங்க நீ பார்த்த? சரி. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட வந்து தலைவர் ஒரு பெண்மணி தலைவரா இருந்திருக்காங்க. ஏம்மா அவங்க எம் எ ஒ திமுக ஒ ஒ நிர்வாகி. அவ ஒருத்தி தானம்மா. சரி, இத தாண்டி நெறைய பேர் இருக்காங்க இத சார். அப்ப சொல்லு யாருன்னு சொல்லு. இத தாண்டி ஒருத்தர் சார் இருக்காங்கன்னா யாருன்னு செய்திகள்ல சொல்லு. எவ்ளோ வெளிவருது. எல்லாரோட பேரும் ஞாபகம் வச்சுக்க முடியுமா சொல்லுங்க? அதெல்லாம் சொல்லாதீங்க. நடந்த நிகழ்வுகள சொல்லுங்க. நடக்காத ஒண்ணுக்கு நீங்க பேசாதீங்க. நான் அந்த நடந்ததுக்கு ஒண்ணு அவ அவ எக்ஸாம்பிள் அவ குடுத்துட்டேன். அவ நீங்க எல்லார் எக்ஸாம்பிள் அவ பேரையும் கேட்டா நான் அவ எப்படி அவ ஞாபகம் வச்சுக்க வந்து முடியும்? அவ திருடுனதுனால அவள விட்டுறல. அவ கட்சிக்காரங்கிறதுனால விடல. அவள புடிச்சு உள்ள தூக்கி போட்டாச்சு. புரியுதா? அதனால யாராக இருந்தாலும் குற்றவாளிகள் தண்டிக்கப்படுவாங்களே தவிர, தண்டனையிலிருந்து தப்ப முடியாது. மேக்ஸிமம் நம்ம அரசு எவ்வளவுக்கு எவ்வளவு தண்டனை பெற்று தரணுமோ, அந்த அளவுக்கு தண்டனை பெற்றுக் குடுக்குது. யாரையும் வந்து இது பண்றதில்ல. அதுவும் உடனேக்குடனே முன்னையெல்லாம் வந்து சார்ஜ் ஷீட் போடுறதுக்கே ரொம்ப நாள் ஆகும். இப்போ குற்றவாளிய புடிச்சு 48 மணி நேரத்துக்குள்ள எஃப்ஐஆர போட்டு உள்ள கோர்ட்ல குடுத்து, சார்ஜ் ஷீட்டை கொண்டு ப்ரொடியூஸ் பண்ணி இமிடியேட்டா எனக்கு விசாரணைக்கு வந்துருது கேஸ். முன்னையெல்லாம் விசாரணைக்கு வராமலே நெறைய குற்றவாளிகள் தப்பிச்சுருவான். 90 நாளைக்கு மேல போனா சார்ஜ் ஷீட் போடலன்னு வச்சுக்கோங்க, அந்த குற்றவாளிய விடுதலை பண்ணிருவார் ஜட்ஜே. இப்ப உடனே 10 நாள், 15 நாள்ல சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணிடுறோம். அதனால அதெல்லாம் பண்றாங்கம்மா. அதாவதும்மா எல்லாமே தப்பு நடக்கக்கூடாதுன்னு தான் பார்க்குறாங்க. ஜனங்கள் அதிகமா வந்துருச்சு. மக்கள் மனசுல ரொம்ப வக்கர புத்திகளும் நெறஞ்சு போச்சு. அப்ப சின்ன எல்லா பழியும் தூக்கி மக்கள் தான் திருந்தணும். மக்கள் தான் அப்படின்னு மக்கள் சொல்றீங்க. வாழ்ற நாட்டுல அப்ப மக்கள் தான். எதுக்காக அரசு இருக்காங்க? அரசு என்ன செய்யும்? அரசுல யார் இருக்கா? இந்த மக்கள் தானே அரசிலும் பங்கெடுக்காங்க. அதிகாரிகளும் இருக்காங்க இல்லையா? இருமா, அரசுல யார் இருக்கா? எல்லாம் மக்கள் தானே அங்கேயும் பண்றாங்க. போலீஸ்னா மக்கள் தானே. அவங்க என்ன வேற வேற இல்ல கிரகத்துல அவங்கள ஏத்துக்கிறோமா? அதாவது மக்கள வந்து ஒரு சாமானிய மக்கள புரொடெக்ட் பண்ண தான் வந்து இந்த அரசியல்வாதிகளும், அதுக்கப்புறம் இந்த காவலர்கள், இந்த மாரி அதிகாரிகள்லாம் இருக்காங்க. இங்க அவங்களே பாரும்மா, வந்து நீங்க மக்களோட கம்பேர் பண்ண அதெல்லாம் முடியாது மக்கள் இல்லையா? கரெக்ட்டா தான் இல்ல ஒரு பண்றாங்க. போலீஸுக்கு இருக்க அதிகாரம் ஒரு சாமானிய மக்களுக்கு இருக்கா சொல்லுங்க? போலீஸுக்கு இருக்க அதிகாரம் சாமானிய மக்களுக்கு அந்த அதிகாரத்த குடுத்தா நாடு உருப்படுமா? அப்ப அவங்க தானே சார் இவங்கள பாத்துக்கணும். அவங்க தான் பாத்துக்கிறாங்க. எல்லாம் பாத்துக்கிறாங்கங்கிறதுக்காக ஒவ்வொரு அ ஆணுக்கும், பெண்ணுக்கும் காவலர்கள் நியமிக்க இயலாதுடா. அதுவும் கரெக்ட் தான் சார். ஆனா அப்புறம் இந்த தண்டனைகளும் இந்த குற்றங்கள்லாம் நீங்க எப்போ குறைப்பீங்க? குற்றங்கள்லாம் இப்ப அதாவது இவ்வளோ பெரிய நாட்ல நம்ம குற்றங்கள் வந்து எண்ணிக்கையில பார்க்கும்போது கம்பேர் டூ அதர் ஸ்டேட்ஸ் எல்லாம் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்ல சட்டம் ஒழுங்கு இப்ப பராமரிக்கப்படுது. குறைவா குற்றங்கள் இருக்கு. குறைஞ்சிருக்கு. குறைவாயிட்டே இருந்தா பரவால்ல. அதிகரிச்சுட்டே போகுது. ஏம்மா நான் இப்போ இன்னும் ஒரு 10 நாளோட 10 நாள் சேர்ந்தா 20 தாம்மா. 10ஓட 10 சேர்ந்தா 20. அது மாரி ஒவ்வொரு நாளும் வர வர ஒவ்வொரு நாள்லயும் போக போக இந்த மாரி ஆயிரக்கணக்குல போயிட்டு இருக்கு. வரத்தான் செய்யும். இதெல்லாம் வந்து தவிர்க்க இயலாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, என்னதான் நான் அதாவது ஒரு பழமொழி, "திருடனா பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாதுன்னு" பட்டுக்கோட்டை அந்த காலத்திலேயே பாடுனாரு. புரியுதுங்களா? அதனால மக்கள் வந்து இதெல்லாம் நடக்கிறது எல்லா மக்களும் பண்ணல. இதுக்குன்னு சில பேர் இருக்கான். இப்ப சிறைக்கு இப்ப அந்த ஒரு ரோட்ல போகும்போதே எல்லாத்தையும் வெட்டிட்டு போனானே, அவன் ஜெயில்ல இருந்து பரோல்ல தான் வந்திருக்கான். அவன் மறுபடியும் அருவாள எடுத்து எல்லாத்தையும் வெட்டுறான் தனியா போட்டுக்கிட்டு. புரியுதா? இப்ப சார் மறுபடியும் இந்த மாரி ஆட்கள்லாம் ஏன் வெளிய நீங்க விடுறீங்க? பரல்ல வரவன வந்து அது வ நீதிமன்றத்துல இல்ல தானே நீங்க அதுதான் சார் சில சட்டங்கள் வந்து கடுமையாக்கப்பட்டால் இந்த மாரியான ஆட்களுக்குலாம் வந்து ஏம்மா பரவலும் சட்டங்கள் விடக்கூடாது வந்து அப்படின்னு. இப்ப ஏற்கனவே இந்த மாரி சட்டங்கள்லாம் வந்து இப்போ ஒன்றிய அரசு மாத்திருக்கு. பழைய முன்னையெல்லாம் 74ன்னா அடிதடி கேஸ்னா ஒரு 74 கண்டெம்ட் ஆஃப் இது அட்டெம்ப்ட் ஆஃப் மேரிட்னா 307 305 இந்த மாரி எல்லாம் இருந்துச்சு. இப்ப அந்த இதெல்லாம் செக்ஷன்லாம் மாத்தி ரொம்ப கடுமையா தான் ஆக்கியிருக்காங்க ஒன்றிய அரசு. இப்போ போன 6 மாசத்துக்கு முன்னாடியே. சரியா? அப்படி ஏம்மா சட்டங்கள் இதெல்லாம் தப்பு பண்றவன் வந்து சட்டத்த மதிச்சு தப்பு பண்றது இல்லடா. சட்டம் நம்மள என்ன செய்யும் நமக்கு தெரியாதுன்னு நெனச்சுட்டு இவன் பண்றான். குற்றங்கள் நடக்கும்போது, திருடும்போது நம்மள புடிச்சுருவாங்க போலீஸ் நெனச்சுட்டா திருடுறான். நம்ம திருட்டது அவங்களுக்கு தெரியாம நம்ம திருடிருவோம் இல்ல திருடுறான். ஈஸியா அவங்கள ஏமாத்திரலாம். ஆ நம்மள எங்க இருந்து பிடிக்க போறாங்க? புடிக்க அதுதான் அரசு மீதும், காவலர்கள் மீதும் பயம் அப்படி இல்லாமல் அப்படி போயிருச்சு. அப்படி ஆனா அவங்களெல்லாம் யாரையும் விட்டு வைக்கலையே. எல்லாத்தையும் புடிச்சுட்டு தானே இருக்கோம். எல்லாத்தையும் புடிச்சு எந்த கேஸ்ல துப்பு துலக்காம இருக்கு? ராமஜெயம் கேஸு சிபிசிஐடில இருந்தது. அத நீங்க புடிச்சு போட்டாலும் இந்த பக்கம் வெளிய வந்துர்றாங்க. அந்த அது அளவுக்கு அது ஈஸியா வெளியில இருக்கு. வர்றது வந்து நம்ம கண்ட்ரோல் இல்லடா. அது நீதிமன்றம். நீதிமன்றம் வந்து அவங்களுக்கு சில இது குற்றங்கள் வந்து இந்த மாரியெல்லாம் இருக்கு.
சில பொதுமக்களே வந்து சாட்சி சொல்ல எல்லாம் வரமாட்டாங்க. அப்போ சரியான சாட்சி இல்லைன்னா நீதிமன்றம் என்ன பண்ணும், விடுதலை பண்ணிடும். பொதுமக்களும் அந்த இதெல்லாம் வந்து சாட்சி சொல்ல வரணும். காட்டி கொடுக்கணும். எவன் குற்றவாளியோ காட்டி கொடுக்கணும். ரகசியமாவது சொல்லணும். நேரடியாக காட்டி சொல்லணும். கொடுத்தா அவங்களையும் கொலை அது பண்றாங்க. ரகசியமாக சொல்லணும்ல. நான் என்ன சொல்கிறேன், நீதிபதிகிட்ட ரூமில் உட்காந்து தானே விசாரிக்கிறாரு. சில இதுகள் வந்து ரகசியமாக விசாரிக்கணும், ரூமுக்குள்ளே வர சொல்லி விசாரிக்கிறார்ல. அதனால் அதெல்லாம் வந்து நம்ம வந்து கூடுமான வரை வந்து இந்த அரசு மக்களின் நலனை பேணி காக்கக்கூடிய அரசு. இந்த அரசு மாதிரி வேறொரு அரசு வந்தாலும் இதை காட்டிலும் மோசமாக தான் ஆட்சி பண்ண இயலுமே தவிர, இல்ல அது வந்து மக்கள் சொல்லணும். நீங்களா சொல்லக்கூடாது. மக்கள் மோசமா நான் சொல்கிறது பண்ணுவாங்க. உங்களுக்கு அப்படி தான் தெரியும். ஏன்னா நான் இன்னைக்கு திமுகவில் இருக்கிறதுனால சொல்கிறேன். ரொம்ப கடுமையாக சொல்கிறாங்கம்மா. திமுகவில் முன்ன மாதிரியெல்லாம் எவனும் வேஷ்டி கட்டிட்டு கட்சி ஆஃபீஸு, கோர்ட்டு இது பக்கம் போலீஸ் ஸ்டேஷன் பக்கம் போக மாட்டான். முன்னைய காலங்கள்ல எல்லாம் பார்த்தீங்க, அதிமுக திமுக ஆட்சி காலத்துல எல்லாம் கரை வேட்டி கட்டினவன் எவனை பார்த்தாலும் சாதாரணமாக போலீஸ் ஸ்டேஷனுக்கு போவான். அவன் வந்து கட்ட பஞ்சாயத்து பண்ணுவான். இப்போ அப்படியெல்லாம் கிடையாது. ரொம்ப ஒளிஞ்சு போச்சு. அதுக்கு பதிலா ஸ்டிக்கர் ஒட்டிக்கிறாங்க பைக்ல என்ன திமுகன்னு. பைக் ஓட்டு ஸ்டிக்கர் ஓட்டுனா அதான் சார் சிக்னல் வந்து அதாவது காவலர்களுக்கு மரியாதை கொடுக்காம இந்த ரூல்ஸ்லாம் பிரேக் பண்றது, யாரையாவது போட்டு அடிச்சா நான் திமுக ஆளு அப்படின்னு வந்து சொல்றது. அப்படியெல்லாம் அந்த சொன்னாக்கோ மாதிரி. திமுக ஆளுன்னு சொன்னாக்கோ விட்டுற மாட்டான். புரிஞ்சுக்கோ. நான் காரில் போகிறேன். அன்னைக்கு 2 தடவை நான் சிக்னல் போட்டுட்டான் அப்படின்னு நினச்சிட்டு போனேன். சிக்னல் விழலை. டக்குன்னு பிரேக் போட்டு நிப்பாட்டிட்டேன். ஆனால் ஃபைன் அடிச்சிட்டான். 1000 ரூபா. சரியா? போற அண்ணா நகரில். வரவங்கலாம் வம்பிழுத்துட்டு இருக்காங்க இல்லையா? எக்ஸாம் அப்படியெல்லாம் ஈஸிக்கா கூட கண்ணே எடுத்துக்கலாம். இதெல்லாம் எங்கேயாவது 1, 2டா. அதெல்லாம் வந்து இது வந்து நம்ம கட்சிக்காரங்கிறதுனால உங்களுக்கு பெருசாக தெரியுது. எல்லா கட்சிக்காரனும் எல்லா இடத்துலையும் இப்போ நீங்கள் பாரதிய ஜனதா பார்த்தீங்கன்னா, இந்த டோல்கேட் இருக்குல்ல, எவனுமே பணம் கட்டுறதே இல்லை. அந்த கொடி போட்ட பாரதிய ஜனதா கட்சி கொடி போட்டால் எவனுமே டோல்கேட்டில் பணம் கட்டுறதே இல்லை. எங்கள் பசங்களே மதுரை பசங்க சொல்லுவானுங்க, நைனா நாங்கள் இந்த காரில் கொடியை பாட்டிக்கிறோம்மா. எதுக்குடா அப்படின்னா, டோல்கேட்டில் பணம் கொடுக்காம இருக்கிறதுக்கு தான்மா. இதே இது திமுக கொடி போட்டு காசை கொடுத்துட்டு போயான்றான். புரியுதா? அதனால் இது அந்த ஒன்றிய அரசுடைய கண்ட்ரோலில் இருக்கிறதுனால அவங்க அதை பண்ணுறானுங்க. அதெல்லாம் வந்து அவனுக்கு அடாதட்டியாக தான் பண்ணுறானுங்க. ஒன்றும் வேண்டாம். இந்த இந்த இங்கேன்னு ஒரு செக் போஸ்ட் இருக்குது நம்ம இதுக்கு தாண்டின உடனே, செங்கல்பட்டு பக்கத்தில். அதில் எத்தனை தடவை அடித்து நொறுக்கி பிரச்சனையெல்லாம் பண்ணாங்க தெரியுமா? பல பிரச்சனைகள் நடந்தது. காரணம் என்னென்னா, இப்போ எல்லாம் செக் போஸ்ட்டில் அந்த இதில் டோல்கேட்டில் அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய அந்த ரொம்ப தாழ்த்தப்பட்ட அந்த இவங்க இருக்காங்களே பட்டியலின மக்கள், அவங்கள தான் கொண்டு வந்து வேலைக்கு வைக்கிறான். அவங்கள வச்சா தான் அவன் ரவுடிசமாக பேச கொள்ள வசூல் பண்ணுவான்னு சொல்லி அப்போ அவங்களே தான். பட்டியலின மக்கள் எல்லாமே ரவுடிசம் பண்ணுவாங்கன்னு சொல்றீங்க. இல்லை இவங்க காரில் போகிறவன் பணம் கொடுக்காம ஏமாற்றி இது பண்ணும்போது, இவங்க ரவுடிசம் பண்ணும்போது அவனும் ரவுடிசம் பண்ணால் தானே சரியாக இருக்கும். ரவுடிக்கு ரவுடி தானே மோத முடியும். அதுக்கு தான் எல்லா இதுலேயும் பாருங்கள், அந்த அந்த ஏரியாவில் இருக்கவங்க வெளியிலேருந்து கூட அப்போ கொண்டு வந்தாங்க. படிச்சவங்களுக்கு வேலை கிடைக்காம இந்த மாதிரி ரவுடிசம் பண்றவங்கள கூட்டிட்டு வந்து வேலை அது கொடுக்குறாங்க. ஒன்றிய அரசு பண்ணுது. வேற என்ன பண்ணுவீங்க? ஒன்றிய அரசு அது மாதிரி தான் பண்ணுது. உங்களோட நேரத்தை ஒதுக்கி பல்வேறு கேள்விக்கு விளக்கம் அளிச்சிருக்கீங்க. அதற்கு நன்றி. நன்றி. குக்கு செய்தி நேயர்களுக்கு மிக்க நன்றி. கிட்டத்தட்ட 60,000 சப்ஸ்கிரைபர் தாண்டி போயிட்டு இருக்கோம். இதே போல தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை அளிக்கவும். அது மட்டும் இல்லாம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.